1996 இயக்குனர் சங்கர் உலகநாயகன் கமலஹாசனோட கூட்டணியில் வெளியாகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக கல் கிளாசிக் மூவியா மாறின திரைப்படம் தான் இந்தியன். அந்த திரைப்படத்தினுடைய சீக்குவலா தான் இப்ப மறுபடியும் இயக்குனர் சங்கரோட டைரக்ஷன்ல உலகநாயகன் கமலஹாசனோட கூட்டணியில் உருவாகி இருக்கிற திரைப்படம் இந்தியன் 2. அடுத்த மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய ட்ரைலர் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனாலும் ஆச்சு, ஆன நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவ்வளோ மீம்ஸ், அவ்வளோ ட்ரால்ஸ் இந்தியன் 2 திரைப்படத்தின் மேல. இந்தியன் தாத்தாவை என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, சங்கரோட சரக்கு தீர்ந்து போச்சா அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருக்கு. ட்ரைலர்ல பார்க்கும்போதே கதை எப்படி இருக்க போது, என்ன மாதிரி இருக்க போது, ரொம்ப சிம்பிளா இருக்க போது போலே அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் பிரெடிக்ட் பண்ண முடியற மாதிரி இருக்கிறதுனாலயே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பயங்கரமா குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்தியன் 2 ட்ரைலர் மேல இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கத்துல இருந்து வேற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா உலகநாயகன் கமலஹாசனும் சரி இயக்குனர் சங்கரும் சரி அப்படிலாம் ஒரு விஷயத்தை போற போக்குல பண்ணிட்டு போயிட மாட்டாங்க. மேபி இந்த படத்தினுடைய கதை இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனையில யோசிச்சு பார்க்கும்போது இந்தியன் திரைப்படத்தினுடைய பாகம் 1 அந்த எண்ட்ல இந்தியன் தாத்தா தன்னுடைய மகன் சந்துருவியை கொன்னுட்டு ஃபாரின்ல இருந்து கால் பண்ணி, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், இந்தியனுக்கு சாவே கிடையாது, இனிமே எங்கேயாவது ஏதாவது லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் திரும்ப வருவேன் அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படியே இங்க 2024க்கு வந்தோம் அப்படின்னா இப்ப எங்க பார்த்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் கரப்ஷன் எல்லாமே அதிகமாயிடுச்சு. சித்தார்த் மற்றும் குழுவினர் இதெல்லாம் எதிர்த்து போராடி கலைச்சு போய் ஒரு லெவலுக்கு மேலதான் சித்தார்த் வந்து ஒரு ஹண்டிங் டாக் வேணும் அப்படி ஒருத்தர் இருந்தாரு, ஆனா இப்ப எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மொத்த குழுவினரையும் சேர்த்து நாடு முழுக்க புரட்சியை ஏற்படுத்தி கம்பேக் இண்டியன் அப்படின்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆக்கி அந்த இந்தியன் தாத்தாவுக்காக காத்துட்டு இருக்கும் போதுதான் இந்தியன் தாத்தா மேபி இல்லவே இல்லையோ, அவர் ஒருவேளை இறந்துட்டாரோ, அப்படி ஒருத்தர் வரவே போறது இல்லையா, அப்ப இதெல்லாம் மாத்திரத்துக்கு யார் தான் வரப்போறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எப்படி பில்லா திரைப்படத்துல பில்லாவுடைய இறப்புக்கு அப்புறமா அந்த இரண்டாவது வேலு அப்படின்ற அஜித் கேரக்டர் கொண்டு வந்து பிரபு பில்லா கேரக்டர் மாதிரியே மாத்தி உலா விட்டு அந்த உண்மைகளை கண்டுபிடிப்பாரோ, அதே மாதிரி மேபி சித்தார்த்தும் வேற யாரையாவது கூட்டு வந்து இந்தியன் தாத்தா மாதிரியே வேஷம் போட்டு விட்டு ஒரு யங்கான ஆளா இருக்கலாம் அல்லது ஓரளவு முதிர்ச்சியான ஆளா இருக்கலாம், அப்படி ஒருத்தரை கூட்டு வந்து இந்தியன் தாத்தா மாதிரியே பர்ஃபெக்ட்டா மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு அந்த வர்மக்கலை மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்து ஒரு ப்ராப்பர் இந்தியன் தாத்தா மெட்டீரியலா அவங்களை ரெடி பண்ணி இறக்கி விட போறாங்களோ, அவர் வந்து இந்தியன் தாத்தாவா மாறி கிட்டத்தட்ட இந்தியன் தாத்தாவை நடிச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் அலற விட்டுட்டு இருக்க போறாரு, எல்லாரையும் தண்டிக்க போறாரு. ஒரு லெவலுக்கு மேல அந்த நடிகருக்கே வந்து உணர்ச்சி மிகுதியாகி அவரே வந்து இந்தியன் தாத்தாவா கிட்டத்தட்ட உருவெடுத்து எல்லாரையும் அடிச்சு காலி பண்ண போறாரு. அப்படி அந்த பாகம் 2 எண்ட்ல இதெல்லாம் கேள்விப்பட்டு தன்ன மாதிரியே யாரோ ஒருத்தர் வந்து புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த உண்மையான இந்தியன் தாத்தா எங்கேயோ இருக்காரு இல்லையா, அவரோட காதுக்கு போய் அவர் உண்மையாகவே இந்தியாவுக்கு கம்பேக் கொடுக்கிற அந்த டைம்ல தான் இந்தியன் 2 முடிவும் இந்தியன் பார்ட் 3க்கான லீடும் இருக்க போகுது. அதுதான் படத்தினுடைய கிளைமேக்ஸா இருக்க போகுது. அப்படின்னா இப்படி யோசிச்சோம் அப்படின்னா இந்த படத்தினுடைய கதை டோட்டலா வேற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நான் சொன்ன இந்த கற்பனை கதையோட நீங்க போயிட்டு இந்த ட்ரைலர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ட்ரைலரும் சரி இந்த கதையும் சரி உங்களுக்கு டோட்டலா வேற மாதிரி தெரியும். ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே சொல்றேன், இந்தியன் தாத்தானாலே ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சட்டலா அப்படிதான் இருப்பாரு. இதுல என்னங்க வந்து மியாவுன்லாம் கத்திட்டு போறாரு, கிரிஞ்சா இருக்குங்க பாக்குறதுக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இப்ப நான் சொன்ன அந்த கற்பனை கதை படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வேற ஒருத்தருக்கு தானே இந்தியன் தாத்தாவோட கெட்ட போட்டு விடுறாங்க. மேபி அவர் இந்த மியாவெல்லாம் கத்தி ஃபன்லாம் பண்ணலாம் இல்லையா, அவர் தான் உண்மையான இந்தியன் தாத்தா இல்லையே. மேபி நான் சொன்ன மாதிரி பார்ட் 2 எண்ட்ல தான் இந்தியன் தாத்தா உண்மையாவே கம்பேக் கொடுத்து அதுதான் பார்ட் 3க்கான கதையா இருந்துச்சுன்னா இது இந்த ஆங்கிள் இருந்து லைட்டா யோசிச்சு பார்க்க முடியுது. பட் இதுதான் நான் படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லல. மேபி படக்குழுவினர் வேணுகுனே மக்கள் மத்தியில் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பை குறைச்சு படத்துக்கு தியேட்டருக்கு ரசிகர்கள் வரும்போது படத்தை அவங்க கண்டிப்பா சர்ப்ரைஸா பார்க்கணும் அப்படின்றதுனால இப்படியான விஷயங்களை ட்ரைலர்ல வேணும்னே அடிக்கி வெளியிட்டு இருக்கலாம். இப்படி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணாம இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம், பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேனே தவிர மேபி இதுதான் கதை நான் சொல்ல வரல. மேபி நம்ம சொன்ன கற்பனை கதை மாதிரி படத்துல ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் சர்ப்ரைசஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி படம் ஒர்க் ஆகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கு. இல்ல ட்ரைலர்ல அவங்க காமிச்சது தான் படம், நம்ம டிகோட் பண்ணி ஒரு கதை சொன்னோம்ல, அந்த உப்புச்சப்பு இல்லாத அந்த திரைக்கதை தான் படத்தினுடைய கதையா இருக்க போகுது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய ட்ரைலர் எவ்வளவு அடி வாங்குதோ அதை விட படம் மிகப்பெரிய அடி வாங்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ட்ரைலரும் சரி சங்கருடைய அந்த இந்தியன் தாத்தாவுடைய ரீக்ரியேஷனும் சரி அவ்வளோ டிசப்பாயிண்ட் பண்ணிருக்க ஒவ்வொருத்தரையும். நீங்க படத்தினுடைய ட்ரைலர் பாத்தீங்களா, படத்தினுடைய ட்ரைலர் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் மறக்காம டிங் பண்ணிடுங்க.